வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். நில ஆக்கிரமிப்பு மற்றும் நில பத்திரப்பதிவு கட்டணம் என்பது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பகல் கொள்ளையாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. மற்ற மாநிலத்தை ஒப்பிடும் பொழுது ஒரு அதிகபட்சமான கட்டணத்தை நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களிடத்திலிருந்து பெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் மக்களுக்குரிய வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு எந்த ஒரு மாவட்ட ரீதியாக எதுவும் இல்லாமல் மக்கள் முழுமையாக ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே சென்று கொண்டிருக்கின்றார்கள். வேலை வாய்ப்புகளை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஊடகத்தின் விளம்பரமாக மட்டுமே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மாநாட்டினுடைய முக்கியத்துவம் மிகப்பெரிய அளவில் பிரபலமாக மக்களுடைய பணத்தை எடுத்து அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இவர்கள் செய்கின்ற அனைத்து வகையான செலவுகளை உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றம் இதற்குரிய வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும். மக்களுடைய நிலைப்பாடு தெரியாமல் மக்களிடத்தில் இருக்கின்ற இயலாமையை பயன்படுத்தி இன்றைக்கு நில ஆக்கிரமிப்பு என்பது ஒவ்வொரு இடத்திலுமே நடந்து கொண்டிருக்கிறது. முறைகேடான பத்திரப்பதிவு, முறைகேடான அதிகப்படியான அந்த வரி, இன்றைக்கு மக்கள் அடிமைகளாக வரிகளாக செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய ஆக்கிரமிப்பு ஒவ்வொரு இடத்திலுமே பினாமி நிறுவனங்களாக, பினாமியினுடைய நிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிபோய் கொண்டிருக்கின்றது. எத்தனையோ இடங்களில் ஏழை எளிய மக்களை மிரட்டி இவர்கள் கொடுக்கின்ற அந்த குறைந்தபட்ச விலை நிர்ணயம் மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றது. அடிமைகளாக மக்களை பாவித்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கொள்ளையை நடந்து கொண்டிருக்கிறது. அதிகபட்சமான தமிழ்நாட்டினுடைய கடன் என்பது 12 லட்சம் கோடி முழுமையாக இருந்தாலும் அதை பற்றி எந்த விதத்திலுமே அதற்குரிய பதட்டம் இல்லாமல் இன்றைக்கும் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்குரிய விளம்பரத்தை மட்டுமே மிகப்பெரிய மாநாடுகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. வருகின்ற நாட்களில் மக்களுக்குரிய நல்ல வாய்ப்புகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஏற்படுத்த வேண்டும். இது மக்கள் மிகப்பெரிய அளவில் மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நல்ல ஆட்சி அமைப்பு என்பது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்களிப்பு மக்களுக்குரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். முதல் வீடு மற்றும் முதல் நிலம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு 2% வரியை மட்டுமே எடுப்பதற்குரிய பங்களிப்பு கொடுக்கப்பட வேண்டும். மக்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அரசாங்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்பது மக்களின் எளிய மக்களாக இங்கு பதிவு செய்கின்றேன். நன்றி.